Hello guys, welcome to MAN2MACHINE Studios. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 2 to 3 லேயர்ஸ் எப்படி கம்பைன் பண்றது அப்படினு சொல்லி தான் வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக், கமெண்ட் மட்டும் Subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் Photoshop அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அப்ளிகேஷன்ல இப்போ நான் ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கீழ ஓபன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களோட டெஸ்டினேஷன் ஃபோல்டர் போய்ட்டு எந்தெந்த இமேஜ்ல ஆட் பண்ணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் இந்த 4 இமேஜ் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓபன் பண்ணது எனக்கு 4 டேப்ல ஓபன் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ லேயருக்கு 3 டேப் ஓபன் ஆயிருக்கு. பேக்ரவுண்டுக்கு ஒரு டேப் ஓபன் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா லேயர் 1ன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? இந்த லேயரை அதாவது லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 இந்த 3 லேயர்ல இருக்க இமேஜஸை இந்த பேக்ரவுண்டுன்னு சொல்லி இருக்க அந்த இமேஜ் மேலே வைக்க போறோம். அவ்வளவுதான். இது எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் 1ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுக்கு போய்க்கலாம். போய்ட்டு மூவ் டூல்ல இருக்கான்னு சொல்லி பாத்துங்க. அப்படி இல்லை அப்படினா மூவ் டூல்ல இருக்க மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து பிரஸ் பண்ணி drag பண்ணுங்க. drag பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கேட்கும். இது வந்து பேக்ரவுண்ட் லேயர்ல இருக்கு. இது நார்மல் லேயர்ல கன்வர்ட் பண்ணினா மட்டும் தான் இது நீங்க drag பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க கன்வர்ட் டு நார்மல் லேயரா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இத அப்படியே drag பண்ணிட்டு இந்த டாப் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இத அலைன் பண்ணலாம். அலைன் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் கலர்ல ஒன்னு வந்திருக்கும் பாத்தீங்களா? சென்டர்ல பாருங்க. அலைன் பண்றப்ப பிங்க் கலர்ல வந்திருக்கும். இது என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மார்ட் கைடுன்னு சொல்லுவாங்க. இருங்க நான் சொல்றேன். இப்போ லேயர் 2 இருக்குல்ல? இந்த லேயர் 2யும் நாம drag பண்ணி கொண்டு வந்துறலாம். drag பண்றப்ப கன்வர்ட் டு நார்மல் லேயர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லேயர் கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிடுங்க. இப்போ இங்க பாருங்க. இந்த 2 லேயரும் பேரலா இருக்க மாதிரி அந்த ஸ்மார்ட் கைடே வந்து நமக்கு ரெசம்பிள் பண்ணுது. இப்போ இந்த ஸ்மார்ட் கைடை வந்து எனேபிள் பண்றது எப்படின்னு நான் சொல்றேன். டைரக்டா வியூக்கு போய்க்குங்க. வியூல ஷோ அப்படினு இருக்கும். அது கொடுத்து ஸ்மார்ட் கைடு வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு சொல்லி பாத்துக்கங்க. எனக்கு எனேபிள் ஆயிருக்கு. அப்படி உங்களுக்கு எனேபிள் ஆகல அப்படினா பிரஸ் பண்ணீங்க அப்படினா எனேபிள் ஆயிடும். இப்போ இத நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லேயர் 3 இருக்கு பாத்தீங்களா? இந்த லேயர் 3யை drag பண்ணி மறுபடியும் கொண்டு போறோம். நான் drag பண்றேன். கன்வர்ட் டு நார்மல் லேயர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் போறேன். பேக்ரவுண்ட் போய் இங்க வச்சுக்கிறேன். இப்போ இதில் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 இமேஜ் ஒரே சைஸ்ல இருக்கு. தேர்ட் இமேஜ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேர்ட் இமேஜோட சைஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணனும். இது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் 3 அதாவது நம்ம சேஞ்ச் பண்ண போற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் அப்படினு சொல்லி மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணிட்டு ஸ்கேல் அப்படினு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத நாம ஸ்கேல் பண்ண போறோம். அதாவது சின்னது இல்லனா பெருசு பண்ண போறோம். பட் இந்த இமேஜ் பொறுத்தளவு நம்ம சின்னது தான் பண்ண போறோம். இத அப்படியே நம்ம சின்னது பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோல் T கொடுத்தீங்க அப்படினா நாம இத டைரக்டா இது பண்ணிக்கலாம். அங்க எடிட் போய் நாம அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும் அவசியம் கிடையாது. டைரக்டா கண்ட்ரோல் T கொடுத்தோம் அப்படினா நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாம என்டர் கொடுக்கணும். இப்போ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அலைன் பண்ண இமேஜை எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது எப்படி ஜூம் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படினா இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு நீங்க ப்ளஸ் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். இப்போ ஜூம் இன் ஆனதை நாம வந்து டைரக்டா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும்னா கீழ நமக்கு ஸ்க்ரோல் பார் இருக்கும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பார், மேல அப்புறமேட்டு அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பார் இருக்கும். நீங்க ஜூம் பண்ணி பார்த்து அதாவது கரெக்ஷன் பண்ணா நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் ஜூம் அவுட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கண்ட்ரோல் மைனஸ் பிரஸ் பண்ணி நீங்க ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்னதா ரீகேப் பார்த்துக்கலாம். இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்
எப்படி ட்ராக் பண்ணி பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லேயர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கைட்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது எப்படி. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஸ்க்ரோல் அப் டவுன் எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே ஃபைல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேவஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் இப்போ நான் JPEG கொடுத்து இதை நான் ஃபைல் நேம் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் 01 கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 01 சொல்லி கொடுத்து சேவ் ஆகிடும். இதோட சைஸ் வந்து நான் லார்ஜ் ஃபைலாக வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 0.5% யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோஷாப் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ in another video. Bye bye.